வாங்கியாச்சு. பார்க்கணுமா? ஆமா, வாங்க பார்க்கலாம். மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த மீன் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் சின்ன மீனாக தான் இருக்குது பாருங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து நவர மீன் தான் வாங்கியிருக்கோம். இந்த நவர மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வாங்கியிருக்கோம். ஆனால் சின்ன மீனாக இருக்கனால கொஞ்சம் முள் இருக்கும். ஆனால் குழம்புலாம் டேஸ்ட் அப்படி இருக்கும். நான் குழம்பு மட்டும் தான் வைக்க போகிறேன். ஓகே, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அம்மா இந்த மீனை கொஞ்சம் வெட்டி காமிப்பீங்களா? வெட்டி காமிக்கணுமா? ஓகே, வர இது வரட்டேன். 2 வெட்டி காமிங்க. 2 வெட்டி காமிக்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரி எடுத்துக்கோங்க. செலும்பு ஃபுல்லாக இப்படி எடுக்கணும். செலும்பு எடுத்துட்டோமா, அப்படி இந்த சைடும் திருப்பி இந்த சைடும் செலும்பு எடுக்கணும். செலும்பு கத்திரி வச்சு நீங்கள் எடுத்தா அப்படி சூப்பராக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா வாழை வெட்டிக்கிடணும். அடுத்து இந்த பக்கம் வெட்டிக்கணும். அப்புறம் இந்த பக்கம் வெட்டிக்கணும். அப்புறம் வயிறுக்கிட்ட வெட்டிக்கணும். அப்புறம் பாருங்கள், நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் இந்த செடியில் வெட்டிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மண் தலை இருக்குது பார்த்திங்களா, அதில் இங்கனுக்குள்ளே வெட்டணும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி வெட்டையில் இது அப்படியே கலந்து வந்துடும். அப்போ மூக்குக்கிட்ட வெட்டையில் கரெக்டாகிடும். அப்புறம் இங்கே அப்படி வெட்டுறோம். சென்ட்ரு. ஓகே, சென்ட்ரு வெட்டணும் அப்படின்னா மீனில் வந்து மீன் பாகங்களும் வேஸ்ட்டாக போகாது. நம்மளுக்கு கழிவு அப்படி தனியாக அப்படி வந்து பாருங்கள். இதை பாருங்கள், எந்த வேஸ்ட்டுமே இல்லை. இப்போ இதை நம்ம வந்து முழுசாக வெட்டியிருக்கோம். இதே மாதிரி தான் எல்லா மீனும் வெட்டணும். இருங்க, வெட்டிட்டு காமிக்கேன் பாருங்கள். இப்போ மீனை வந்து நம்ம நல்லா வெட்டியாச்சு. இப்படி இந்த மாதிரி தான் வெட்டணும். இது வந்து பொரிக்கிறதுக்குனா இதில் நாங்கள் லேயர் போடுவோம் பார்த்திங்களா, லேயர் மட்டும் போட்டால் போதும். பாருங்கள், வயிற்றுல எந்த அழுக்குமே இருக்காது. நம்மளுக்கு இந்த சைடில் சதையுமே போகாது. இந்த மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம். இது வந்து நம்ம பொரிக்கிறதுக்காக இருந்தால் லேயர் போட்டுக்கோங்க. நான் குழம்புக்குனால இது வந்து ஒரு 2 துண்டாக வெட்ட போகிறேன். ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். பாய்.